வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் நைட்டி நம்ம எப்படி வெட்டுறதுன்ற பார்ப்போம். சரியா? முதல்ல இது 2 யார் துணி 36 இன்ச்சு வித்து. சரியா? இப்போ இது காமன் சைஸு நைட்டியாக நம்ம வெட்டலாம். சரியா? ஒரு அளவு போடக்கூடியதாக இல்லாமல் முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இதில் ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கொள்ளணும். இந்த 5 இன்ச்சை நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். புரியும்பாவை பாருங்க, இந்த 5 இன்ச்சு துணியை நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். இதை இப்போ நம்ம நேராக வெட்டி எடுக்கிறோம். இந்த 5 இன்ச்சு பட்டியை பட்டிக்காக நாங்கள் வெட்டி எடுக்கிறோம். கவனமாக பார்த்து சொல்லுங்க, நான் சொல்கிறதெல்லாம் கவனமாக பார்த்து செய்யுங்க. பாருங்க, இதில் 5 இன்ச்சு துண்டை நான் வெட்டி எடுத்துட்டேன். இது எங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு பிறகு இந்த துணியை என்ன செய்றீங்க, நாளாக மடித்து போடுறீங்களா? பாருங்க, ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு நான் காட்டித்தரேன். பாருங்க, நாளாக மடித்து போட்டாச்சு. இப்போ நல்லா விளங்கு மட்டும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நாளாக மடித்து போட்டாச்சுதான். போட்டுட்டு இப்போ கீழுக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு கோடு போட போகிறோம். முதல்ல இதை நேராக்கி கொள்றோம். நேராக ஒரு கோடு போட்டு இதில் 1 இன்ச்சுக்கு நம்ம தையல் வாசி விட போகிறோம். தையல் வாசி போட்டுட்டோமே. போட்டுட்டு இப்போ இதை என்ன செய்ய போகிறோம், இதை வெட்டி விட போகிறோம். வெட்டி விட போகிறோம். இல்லை பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கழிவு துணியை வெட்டியாச்சு. அடுத்ததாக இதில் இருந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறீங்களா? பாருங்க, 2 இன்ச்சு 2 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறீங்க. இது 2 இன்ச்சும் இது 1.5 இன்ச்சு எடுத்தால் போதும். இது 2 இன்ச்சு தேவையில்லை. இது 1.5 இன்ச்சு எடுத்தால் போதும். 2 இன்ச்சும் 1.5 இன்ச்சுமே என்ன செய்ய போகிறோம், இந்த 2 இன்ச்சு எடுத்தோம்ல, இதை இதோட மடித்து விட்டுருவோம். இது எதுக்குண்டா நம்ம லாஸ்டிக் அடிக்கிறக்காண்டி இதை அடித்து விடுறோம். அடுத்தது இதில் இருந்து 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் இருந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கொள்கிறோம். மார்க் பண்ணிக்கொண்டு பாருங்க, இப்படி வச்சுட்டு இதில் நம்ம ஒரு கை வளைவை செய்துட்டோம். பாருங்க, நல்லா தெரியுதா? கை வளைவு இங்கே நம்ம ரெடி பண்ணிட்டோமே. கை வளைவை ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்டா, இதுக்கு பிறகு இந்த துண்டு இருக்குல்ல, இந்த துணியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறோம், இது இப்போ டபுளாக இருக்குது. பாருங்க, டபுள் துணியாக இருக்குது. இப்போ இதில்
எங்களுக்கு கழுத்து 5 இன்ச்சு தேவை. 5 இன்ச்சுண்டா நம்ம 10 இன்ச்சு விடுறோம், 10 இன்ச்சு. அப்போ கீழே வந்து 4 இன்ச்சு விடுறோம். ஏனெண்டா இந்த இதுக்கு மடிக்கிறதுக்காக, அந்த இதில் ஜாயின் பண்ணுவோம் இல்லை, அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு தையல் வாசி 4 இன்ச்சு, ஒரு பக்கம் 2 இன்ச்சு. இதை சரியாக வச்சுட்டு எடுக்கணும், முண்டு கூட குறையக்கூடாது. இப்போ நம்ம மொத்தம் எல்லாம் 14 இன்ச்சு எடுத்துருக்கிறோம்னு நினைக்கிறேன்னு பாருங்க. சரியா 14 இன்ச்சு இருக்க. இதை வெட்டிடுறோம், இப்போ பாருங்க. இப்படிதான் வரப்போகுது. இதில் தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த கையை. சரியா, இந்த பட்டியை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, கழுத்து வந்து 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கு. இப்போ ஆமோல் பாருங்க, 10 இன்ச்சு இருக்கு. அப்போ நைட்டின்னா லூஸாக இருக்கும். இப்போ இந்த லூஸுக்கு இந்த 10 இன்ச்சு கட்டாயம் தேவை. உங்களுக்கு இன்னும் லூஸு வேணும்னா நீங்கள் கூட வச்சுக்கலாம். சரியா, இவ்வளோ தான் இது வேலை. நீங்கள் ஆமோல் பத்தாட்டா இன்னும் கூட்டி குறைச்சி கூடிய நீங்கள் வச்சுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. சரியா, அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த துண்டை 2 ஆக்குறோம். துண்டை 2 ஆக்கிட்டோம். இப்போ உங்களுக்கே தெரியும், இதை மடித்து அடிச்சுட்டு இதுக்குள்ள தான் நாங்கள் எலாஸ்டிக் போட போகிறோம். அந்த எலாஸ்டிக் வந்து அகல எலாஸ்டிக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த எலாஸ்டிக் ஈஞ்சிச்சுன்னா அந்த எலாஸ்டிக்கை எலாஸ்டிக்கை பெரிய எலாஸ்டிக் போட்டோம்னா அதுக்கு நடுவில் 2 தையல் போடுவோம். அப்போ எலாஸ்டிக் ஈஞ்சி போச்சுன்னா அந்த தையலை கலட்டி தான் நாங்கள் வேறு எலாஸ்டிக் மாற்றணும். அந்த இதை நடுவில் ஒரு தையலை போட்டுட்டு சின்ன எலாஸ்டிக்காக போட்டிங்கன்னா நீங்கள் அந்த எலாஸ்டிக் மாற்றவே தேவையில்லை. மாற்றினாலும் அதை கலட்டிட்டு நீங்கள் ஈஸியாக இழுத்துடலாம். 2டையும் இழுத்துட்டு நீங்கள் வேறு எலாஸ்டிக் போடலாம். சரியா, சில எலாஸ்டிக்கள் பெரிய பழுதாக போகும், சில எலாஸ்டிக்கள் பழுதாகாது. ஆனால் பழுதாக போகிற பெரிய எலாஸ்டிக் போட்டால் உங்களுக்கு கஷ்டம். அதனால எந்த எலாஸ்டிக் இருந்தாலும் சின்ன எலாஸ்டிக்கை 2ஆக போட்டிங்கன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாட்டி போனால் அந்த இடத்துல கலட்டிட்டு அந்த எலாஸ்டிக் எடுத்துட்டு அதே அளவுக்கு நம்ம வேறு எலாஸ்டிக் போடலாம். சரியா, இப்போ பாருங்க, இதோட மூட்ட வேண்டி வரும். அடுத்தது இந்த மிச்ச துணி இருக்குல்லோ, இந்த துணியில் நீங்கள் விரும்பினா உங்களுக்கு சின்ன கை உண்டு வெட்டிக்கலாம். இந்த பறவை கை மாதிரி ஏதாவது ஒரு கை நீங்கள் வெட்டி இதில் சுருக்கு வச்சு இப்படி ஏதாவது ஒன்று செய்துக்கலாம். சரியா, இந்த கை வந்து அகலம் கூடன்னு நினைச்சிங்கன்னா இதை இப்போ இதில் 5 இன்ச்சு இருக்குது, நீங்கள் ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்து போட்டுக்கூடிய ஒரு செட்டை கை மாதிரி செய்யலாம். அது உங்களோட விருப்பம். சரியா, அப்போ இவ்வளோ தான் இதில் உள்ளது. நான் வந்து உங்களுக்கு தைக்கிறத அடுத்த காணொலியில் நான் இதை காட்டுவேன். இதே மாதிரி நீங்கள் வெட்டி பழகிக்கொள்ளுங்க. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6 இன்ச்சு தான் சுருக்கு வரும். சரியா, இந்த 6 இன்ச்சு கழுத்து மற்ற இவ்வளவு வந்து சுருக்குக்கு வரப்போகுது. சரியா, அப்போ சுருக்குக்கு வரப்போகுதுன்னா பாருங்க, 11 இன்ச்சு சுருக்கு போக உங்களுக்கு இருக்கும் 11 இன்ச்சு. அப்போ நல்ல ஒரு அளவான ஒரு 40 இன்ச்சு உடம்புக்கு இந்த நைட்டியை போடலாம். சரியா, இவ்வளோ தான் இந்த எலாஸ்டிக் நைட்டின்ற வேலை. நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு இது தைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.